ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது லுக் பேக் இன் ஆங்கர், எழுதுனது ஜான் ஆஸ்பன். ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவத்தால் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளே. இதில் ப்ரொட்டகானிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மி போட்டரோட ஒய்ஃப் ஆலிசன். ஸோ ஜிம்மி போட்டரும் ஆலிசனும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. நிறைய எதிர்த்து தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதில் ஜிம்மி போட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிடில் கிளாஸு, நம்மளோட ஆலிசன் பார்த்திங்கன்னா ஹை கிளாஸ். ஸோ ஆலிசனோட ஹை கிளாஸை எப்போதுமே ஜிம்மி போட்டர் என்ன பண்ணிகிட்ருப்பார்னா ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டே இருப்பார். ஸோ அவங்க ரொம்ப திமிரு பிடிச்சவங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான கேரக்டர் இருக்காங்க. இவங்க 2 பேர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. யாருன்னா ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட். அவங்க கூடயே கிளிஃப் அப்படின்ற ஒருத்தவனும் வாழ்ந்துட்டுருப்பான். அவனுமே ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் தான், நம்மளோட ஜிம்மியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ சீன் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே மார்னிங் அப்பார்ட்மெண்ட்டில் ஆலிசன் ஜிம்மியோட கிளாத்தை அயர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிளிஃபும் ஜிம்மும் நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்காங்க. ஸோ இங்கே வழக்கம் போல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்மி கோவப்பட்டுட்ருப்பார். அப்பர் கிளாஸ் பீப்புளை பார்த்து கோவப்பட்டுட்ருப்பார், டென்ஷன் ஆகிட்ருப்பார். அப்போ என்ன சொல்லுவார்னா, ஆலிஸை பார்த்து நீங்களும் இப்படி தானே அப்பர் கிளாஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவார். அது நம்மளோட ஆலிஸ்க்கு பிடிக்காது. ஸ்டாப் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை கேட்காம இவர் பேசிட்டே இருப்பார். அப்படியே பிரச்சனை பெருசாகிட்டே இருக்குது. நம்ம ஆலிஸோட ஃபேமிலியை இன்சல்ட் பண்ணுறாரு ஜிம்மி. எல்லா உமனுமே இல்லைனா மென் ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ இங்கே கிளிஃப் அவரை கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுவார். ஸோ இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கையை பிடிச்சி சண்டை போட்டுட்டு ஆலிசன் மேலே விழுந்துருவாங்க. ஆலிசனுக்கு அந்த அயர்ன் பாக்ஸ் பட்டு காயம் வந்திருக்கும், பேர்ன் ஆகிருக்கும். அவள் ஜிம்மி என்ன சொல்லுவார்னா, சாரி அப்படின்னு சொல்லுவார். அவள் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாள். லபன்னு கத்திட்டு ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுவான். ஸோ அடுத்த சீனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிஃப் ஆலிசனுக்கு அந்த பேர்ன்ஸை ட்ரீட் பண்ணுவான். அதே மாதிரி இவ சொல்லுவாள், இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். இதை ஜிம்மிக்கிட்ட கூட சொல்லலை. நான் ஏன் கிளிஃப் உங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு ஜிம்மிக்கிட்ட சொல்லவே பயமாக இருக்குது. அவர் பேசுகிறது, அவர் கோவப்படுறது அதெல்லாம் நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. இதுக்கும் கோவப்படுவாரோன்னு அப்படின்னு சொல்லுவான். அப்போ கிளிஃப் என்ன பண்ணுவான்னா, கன்சோல் பண்ணுவான், கம்ஃபர்ட் பண்ணுவான். ஸோ ஜிம்மி உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான், ஸோ அவனுக்கு கோவம் தான், பட் நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கன்சோல் பண்ணுறான். 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஆலிசனோ இல்லை கிளிஃபோ ஜிம்மை ஏமாற்றலை. இவங்களுக்குள்ளே அப்படி ஒரு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அது ஜிம்மிக்குமே தெரியும். இது ஒரு ராங் வேயான ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஸோ அதை பற்றி ஜிம்மியும் கவலைப்படல, ஆலிசனும் கவலைப்படல, கிளிஃபும் கவலைப்படல. ஸோ அண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிஃப் வெளியே போவார். கொஞ்சம் சிகரெட்ஸ் தான் அவருக்காக வாங்கிட்டு வரத்துக்கு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆலிசனும் ஜிம்மியும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ பேர் அண்ட் ஸ்குரில் அப்படின்ற ஒரு கேம் விளையாடிட்டுருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேருமே என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ கிளிஃப் ரிட்டர்ன் வருவார். அவர் சொல்வார், இந்த மாதிரி ஹெலனா சார்ல்ஸ் ஃபோனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அந்த ஹெலனா சார்ல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆலிசனோட அப்பர் கிளாஸ் ஃப்ரெண்ட். இதை கேட்டதுமே நம்ம ஜிம்மிக்கு மூடு அப்படியே சேஞ்ச் ஆகி கோவமாயிட்டார். அப்பர் கிளாஸ் ஃப்ரெண்ட் அவெல்லாம் வரவே கூடாது அப்படின்னு இவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் ஆலிசன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்கள வெல்கம் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ஜிம்மி போட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ மட்டும் ஒரு குழந்தை வச்சுருந்தாலும் அந்த குழந்தை செத்து போயிடணும், அப்போ தான் உனக்கு இதோட கஷ்டம்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்மும் கிளிஃபும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹெலனாவும் ஆலிசனும் சர்ச்சுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜிம்மி என்ன பண்ணுறாருன்னா, அவளோடலாம் இவன் சர்ச்சுக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அதே மாதிரி ஆலிசனோட அம்மாவை இன்சல்ட் பண்ணி ஹெலனா முன்னாடி பேசுகிறாங்க. பட் அவங்க அதெல்லாம் கன்சிடர் பண்ணல. அவங்க 2 பேருமே போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. மீன் வாயில் அதர் சைட்லேருந்து என்ன வருதுன்னா, ஜிம்மியோட ஆண்ட்டுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வருது. அதையுமே ஆலிசன் கண்டுக்க மாட்டா. ஆலிசனும் ஹெல்னாவும் சர்ச்சுக்கு போயிடுவாங்க. இவர் அவங்க ஆண்ட்டை பார்க்கறதுக்காக போயிடுவார். அண்ட் இன்னொரு விஷயம் இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆலிசனோட அம்மாவை ஹெலன் முன்னாடி ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசியிருப்பார் ஜிம்மி போட்டர். ஸோ அதை இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஹெலன் அவங்க அம்மா கிட்ட கன்வே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஆலிசனை கூப்பிட்டு போயிடுங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறா, அவளுக்கு மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ ஆலிசன் வந்து ரொம்ப அகெயின்ஸ்ட் பண்ணி தான் வந்து இவரை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக அவங்க அம்மா அப்பாவுமே வந்துடுவாங்க. ஆலிசனுமே போயிடுவாங்க. அவங்க வந்து எந்த பதிலுமே ஜிம்மி போட்டர்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து சைலண்ட்டாக அப்படியே வந்து அவங்க ஒரு மறுபேச்சு பேசாமல் அவங்க அப்பா அம்மாவோட இவங்க கிளம்பிடுவாங்க. தென் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெலனா வந்து ஒரு லெட்டரை வந்து கொடுப்பாங்க. யார்கிட்டனா ஜிம்மி போட்டர்கிட்ட. அந்த லெட்டர் வந்து யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிசன் எழுதியிருப்பாங்க. அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி நான் உன்னோட குழந்தைய வந்து என்னோட வயிற்றில் சுமந்துட்டுருக்கேன் அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போ ஜிம்மி போட்ரே வந்து ரொம்ப கோவமாயிடுவார். இதை கூட அவள் சொல்லலை, அவள் என்னோட குழந்தைய வயிற்றில் வச்சுருக்காளா, ஏன் அவள் சொல்லலை அப்படின்ற மாதிரி அதுக்குமே கோவப்படுவார். இப்படியே கோவப்பட்டுட்டு இருந்தவர் என்ன ஆயிடுவார்னா, திடீர்னு ஹெலனாவை பார்த்து அப்படியே ஒரு ரொமான்ஸுக்கு போய் கிஸ் பண்ணிடுவார். அப்படியே அடுத்த சீன் ஓப்பன் ஆகுது. இந்த சீனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சீனில் நம்மளோட ஆலிசன் அயர்ன் பண்ணிகிட்ருக்கா மாதிரி இங்கே நம்ம ஹெலனா வந்து அயர்ன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஜிம், கிளிஃப் அதே மாதிரி நியூஸ் பேப்பர் படிப்பாங்க, ஃபன் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெலனா வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. ஹெலனா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்றத வந்து ஜிம் கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கேற்றமே ஜிம்முக்கு ஆச்சரியம்லாம் இல்லை. சரின்னு சடனாக டோர் கிட்ட போய் பார்த்துருந்தா ஆலிசன் வந்திருப்பாங்க. அந்த டோரை ஓப்பன் பண்ணது ஜிம்மி போட்ரு தான். அவர் என்ன சொல்வார்னா, ஹெலனா உன்னோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, நீ வந்து பாரு அப்படின்வாங்க. அதாவது இவருக்கு ஒய்ஃப் இல்லையாம், ஹெலனாவோட ஃப்ரெண்ட் தான். ஸோ அவங்க வந்து ரொம்ப சிக்காக வந்திருக்காங்க. ஏன் அவங்க சிக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. அதாவது வந்து அவங்க குழந்தை வச்சுருந்தாங்களா வயிற்றில், அந்த குழந்தை வந்து கலைஞ்சு போயிடுச்சு. ஸோ அவங்க அதனால் ரொம்ப சிக்காக இருக்காங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆலிசன் வந்து சொல்லுவாங்க, இங்கே பாரு ஹெலனா, நீ என்னோட ஹஸ்பண்டை வந்து லவ் பண்ணுற, அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறன்றதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் லைஃப் அப்படின்னு இவங்க சொல்லிடுவாங்க. அதை கேட்டதுமே நம்ம ஹெலனா, என்ன நான் திருடனா அப்படின்ற மாதிரி, என்ன நான் உங்கள் 2 பேரையும் பிரிச்சுட்டேனா, நோ வே, இனிமேல் நான் இங்கே இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு இவங்க கிளம்பிடுவாங்க. இவங்க கிளம்புனதுமே நம்மளோட ஜிம்மி போட்ரு சொல்லுவார், தெரியும் தெரியும் நீ என் கூட இருக்க மாட்டேன்னு எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜிம்மி போட்ரு ஆலிசனை பார்க்க, ஆலிசன் ஜிம்மி போட்ரு பார்க்க, 2 பேரும் அப்படியே கண்ணாலேயே அப்பாலஜிஸ் கேட்டுக்க, ஆலிசன் சாரி கேட்க, ஜிம்மி மன்னிக்க, அப்படியே 2 பேரும் பழைய மாதிரி புவர் 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 பேரன்ஸ் குரில் கேம் வந்து விளையாடுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ நம்மளோட ப்ளே முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ ஆல்.